ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜிபோர்டில் இருக்க எல்லா ட்ரிக்ஸையும் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்தலாம். ஜெனரலாக யூஸ் பண்ணுற யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக கவர் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜிபோர்டை இன்னும் பல பேருக்கு யூஸ் பண்ண தெரியல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜிபோர்டை வந்து டிரான்ஸ்லேட்டராகவும் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்கள் இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழ் தெரில அப்படின்னா ஈஸியாக வந்து தமிழ் டு இங்கிலீஷ் வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் எதாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷே தெரியலாம் சரி, ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு தமிழ் டு ஹிந்தி மாற்றிக்கலாம், ஹிந்தி டு தமிழ் மாற்றிக்கலாம், அதே மாதிரி ரீஜனல் லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். அதே மாதிரி டைப் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாய்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. அழகாக வந்து நீங்கள் பேச பேச வந்து டைப்பிங் கொடுத்துரும். இதுவும் பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட்டில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரில அப்படின்னா தமிழ் டு இங்கிலீஷ்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கனாலே போதும். அழகாக உங்களுக்காக உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் வந்து ஜிபோர்டு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இமோஜிஸை சர்ச் பண்ணிக்கலாம். இன்னும் பல பேருக்கு இது தெரில. நீங்கள் வந்து கீவேர்ட்ஸை வச்சு கூட இமோஜியை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். சில பேருக்கு கண்டிப்பாக தெரியும், ஆனாலும் பல பேர்த்துக்கும் இது தெரில. ஏன்னு எனக்கு புரியலை. நீங்கள் வந்து ஒரு வேர்ட்ஸுக்கு வேர்டு வந்து பார்த்து மீனிங் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து இமோஜியாக கூட கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஜென்ரலான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மல்டிபிளான ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இமோஜி மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஜிஃபை யூஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜிட்ஸையும் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிப்ஸையும் யூஸ் பண்ண முடியும். சின்ன சின்ன கிளிப்ஸையும் யூஸ் பண்ண முடியும். அதுக்குமான சப்போர்ட் வந்து ஜிபோர்டுக்குள்ளே இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஜிஃப் இமேஜஸ் ஆகட்டும், கிளிப்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு அழகாக வர ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன் இதுக்குள்ளே இன்க்ளூடாக இருக்குது. அடுத்தடுத்த விஷயங்கள் அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக ஜிபோர்டுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. ஜிபோர்டு ஒரு மினி ஐஸ் கம்ப்யூட்டர்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அடுத்து ஃப்ளோ டைப்பிங். நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோவை டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜிபோர்டு அடாப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான வேர்ட்ஸை அதுவே கொடுத்துரும். வந்து குட் நைட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஜீன்னு போட்டிங்கனாலே போதும், டக்குன்னு குட் நைட் வந்து மாறிடும் முழுசாகவே. இது வந்து சஜஷன் வேர்ட்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறது. இல்லை எனக்கு சஜஷன் வேர்ட்ஸ் தான் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. ஒரு வேர்டை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அதை போல்டுக்கோ இல்லை வந்து நார்மலான இட்டாலிக்கோ நீங்கள் மாற்ற முடியும். இது வாட்ஸ்ஆப்குள்ளேயும் சப்போர்ட் ஆகும். நார்மலாக நீங்கள் நோட்ஸ் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயும் சப்போர்ட் ஆகும். அதேமாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு வேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து வெப் சர்ச்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அதில் இருந்தும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஒரு வேர்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிபோர்ட்லேருந்து அழகாக வந்து அதை ட்ரான்ஸ்லேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோட மீனிங்கையும் பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜில் தெரிஞ்சுக்க முடியும். இதுவும் ஜிபோர்டில் இருக்க ஒரு சூப்பரான ஃபீச்சர். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தீம் ஆப்ஷன் வந்து மாற்றிக்க முடியும். உதாரணத்துக்கு பேக்ரவுண்டில் ரொம்ப மொக்கையான தீம் தான் இருக்குன்னா இது மாதிரி நெருப்பு மாதிரி தீம் மாதிரிலாம் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபேவரட்டான பர்சன்ஸை வந்து பேக்ரவுண்ட் வந்து வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஜிபோர்டையும் வந்து டைப் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனும் ஜிபோர்டுக்குள்ளே இருக்குது. நிறைய பேர் இது யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிக்சர் வேணுமோ அழகாக வந்து வச்சுக்கலாம். இதுக்குன்னு தேர்ட் பார்ட்டி கீபோர்டெலாம் வாங்க தேவையே இல்லை. நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் உள்ளே இருக்குன்னே தெரியல. அதனால தான் அடுத்தடுத்து சொல்கிறேன். அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் கீபோர்டு யூஸ் பண்ணி நார்மலாக வந்து ஜிபோர்டை வந்து எங்கே வேணாலும் வச்சு டைப் பண்ண முடியும். ஜிபோர்டு பாட்டமில் தான் இருக்கணும்னு எந்த வகையான அவசியமும் இல்லை. உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து அழகாக வந்து சுருக்கி நெருக்கி அழகாக வச்சுக்கலாம். அதே போல் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து ப்ரிசைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. எப்போ ஜிபோர்டு ஓப்பன் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அழகாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஹேண்ட் மோட்னு இருக்குது. நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டர் ஆக்கலாம், ரைட் ஹேண்டர் ஆக்கலாம். யாருக்கு தெரியும்? ஜிபோர்டுக்கு இது தெரியும். ஆனால் அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த வகையான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் ஹேண்ட்லேயே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சாப்பிட்ருக்கீங்க ஒரு கையில், இல்லை ஏதாவது ஒரு கையில் இன்னொரு ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து இந்த இடத்துலேருந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், லெஃப்ட்டோ ரைட்டோ அழகாக. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேடும் யூஸ் பண்ணிக்கலாம். பேடில் இருந்தும் கடை வந்து கீபேட் வச்சு மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஜிபோர்டோட ஹைட்டையும் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் பண்ண முடியும், ஹைட்டையும் வந்து டிக் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனும் இதுக்குள்ளே இருக்குது. ரொம்ப சிம்பிளைஸ்டானதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிபோர்டை வந்து ஒரு மினி மவுஸ் பேடாகவும் நீங்கள் வந்து ஜிபோர்டை வந்து யூஸ் பண்ண முடியும். எஸ், நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து வேர்டை வந்து கிளிக் பண்ண தேவையில்ல. பாட்டமோ டாப்போ ரைட்டோ லெஃப்ட்டோ எல்லாமே கொடுத்து காப்பியோ பேஸ்ட்டோ இல்லை கட்டோ அழகாகவே பண்ண முடியும். ஒரு மவுஸ் பேட் மாதிரியே ரொம்ப டிஜிட்டலைஸ் மவுஸ் பேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அழகாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து இன்சர்ட் பண்ணி நீங்கள் ஓடிஜி சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அழகாக உங்கள் கம்ப்யூட்டர்லேயே கூட யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். மவுஸ் வாங்குற செலவு மிச்சம். இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் சொல்கிறேன். அதே மாதிரி கிளிப்போர்டு ஆப்ஷன். உங்களுக்கு ஏதாவது விஷயம் வந்து கிளிப்போர்டில் அடிக்கடி தேவை, நான் வந்து திரும்ப திரும்ப டைப் பண்ண நினைக்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் அட்ரஸ் ஆகட்டும், உங்களோட ஃபோன் நம்பர்ஸ் ஆகட்டும், இல்லை ஏதாவது உங்களோட கடையோட அட்ரஸ் ஆகட்டும், இல்லை ஆஃபீஸ் அட்ரஸ் ஆகட்டும், எதாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிளிப்போர்டில் அழகாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். மல்லிகை சாமான் லிஸ்ட்டை கூட கிளிப்போர்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களுக்கு எப்போ வேணுமோ அதை லான்ச் பண்ணிக்கலாம். தேவையில்லை அப்படின்னா டெலிட் பண்ணிடலாம். அன்டூ பண்ணிட்டீங்கன்னா ரீடூவும் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனும் உள்ளே இருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் செட்டிங்ஸ் ஆப்ஷன். இதுலயும் பார்த்தீங்கன்னா மல்டிபிளான ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு அடுத்தது சொல்றேன். நீங்க வந்து லாங்குவேஜ் வந்து மல்டிபிளா வந்து சைமல்டேனியஸா வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு லோகோ ஆப்ஷனை லாங் பிரஸ் பண்ணாலே போதுமானது. மல்டிபிள் லாங்குவேஜ் உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி தெரியும். இது எல்லாத்தையும் தனித்தனி பெர்சன்ஸா பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை லாங் பிரஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து டைப் பண்ணாம நீங்க வந்து ரைட்டும் பண்ணலாம். இது வந்து பேட் ஆப்ஷன் மூலியமா பண்ணலாம். பேட் வந்து பாட்டம் வந்து டைப் பண்ணினாலே பேட் ஆப்ஷன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லாங்குவேஜ் இல்லாம கீபோர்டு வந்து டைப் பண்ண தெரியாதுங்கிற பெர்சன்ஸ்க்கு வந்து தாராளமாக யூஸ்ஃபுல் ஆகும். அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் இங்கிலீஷ்லாம் தெரியல அப்படின்னா தமிழ்ல அழகாக வந்து ஒவ்வொரு லெட்டராக தேடுறதுக்கு டைப் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள்ஸ் ஆப்ஷன் இருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மல்டி கீபோர்ட் சப்போர்ட் ஆப்ஷன் இருக்கு. இந்த மல்டி கீபோர்டை பாட்டம்ல நீங்க வந்து கீபோர்டு லாங் பிரஸ் பண்ணீங்கனாலே போதும். அழகா உங்களுக்கு வந்து இந்த கீபோர்ட்லேருந்து ஸ்வைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கே மாற்றிக்கலாம். ப்ரைவசி ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செட்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து டாகல் பண்ணிக்கலாம். சில விஷயங்களை எனேபிள் பண்ணாதீங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், நீங்கள் பக்கத்தில் என்ன பேசுகிறீங்க, அவங்க சுற்றி என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன டைப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட வந்து கூகுளோட சஜஷன் ஆப்ஷனில் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னாலாம் ஆப்ஷன் வரும். இதெல்லாம் உங்கள் ப்ரைவசியை பலி கொடுக்கறதுக்கானது. இது எக்காரணத்துக்கு ஒன்றும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி இமோஜி ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாமே எனேபிள் பண்ணுறது மூலிமா இப்போ நான் முன்ன சொன்ன இல்லையா, ஸ்டிக்கர்ஸ், இமோஜிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, ஜிஃப் எல்லாமே இதெல்லாமே ஆடனாகவே வந்துடும். இது தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் உங்களுக்கு வந்து இமோஜி கிச்சன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது நார்மலாக ஜென்ரலைஸாக போனால் தெரியும். 2 இமோஜிஸை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது புதுசாக ஒரு இமோஜி பிறப்பெடுக்கும். அதுதான் இமோஜி கிச்சன். இந்த இமோஜி கிச்சன் மூலிமா அழகாக வந்து 2 இமேஜஸை வந்து 2 இமோஜிஸ் சேர்க்கறது மூலியமாகவே அழகான இமேஜஸ் வந்து கிரியேட் ஆகும். ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த கிச்சன் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. புது இமோஜிஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சூப்பரானது. ட்ரை பண்ணி பாருங்கள். சேட் பண்ணும்போது என்ன பேசுறதுனே தெரியல அப்படின்னா இந்த இமோஜி ட்ரிக் உங்களை காப்பாற்றும். அதே மாதிரி இந்த டாப் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது QWERTYUIOP இப்படிங்கிற இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுற மூலியமாகவே நீங்கள் வந்து நம்பர்ஸை வந்து அக்கர் பண்ண முடியும். டக்குன்னு நம்பர் ஆப்ஷனுக்கு போக முடியல அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் வந்து நம்பர்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு தேவையான பெர்சன்டேஜ் ஆப்ஷன், அதே மாதிரி நம்பரை வந்து ஷ்ரிங்க் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கீவேர்டு ஆப்ஷனாக வச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா மல்டிபிளான ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் டாலர் சிம்பிள்லாம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ருபீஸ் சிம்பிள்லாம் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா அழகாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது ஏன் நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னு உங்களுக்கு தோணலாம். சில பேருக்கு இது போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். அதனால் என் வாய்ஸில் ஸ்பீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிம்பிள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கீபோர்டுக்குள்ளேயும் வந்து ஒளிஞ்சிருக்கு. ஒவ்வொரு கீ லெட்டருக்குள்ளேயும் வந்து ஒளிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாட்டம் ஸ்லைடை டச் பண்ணி அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அடிஷ்னலாக தேவையான எல்லா வகையான சிம்பிள்ஸ் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிட்டு அழகாக வந்து எந்த லெட்டருக்கு நீ தொட்டாலும் சரி கேபிட்டல் லெட்டரில் விழுகும். இல்லை அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் எப்போவுமே இருக்கும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். இனிஷியல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தாராளமாக யூஸ்ஃபுல் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ காமிச்ச ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லைடு ஆப்ஷன் மூலிமா டாப்பில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவையோ இன்ஸ்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எப்பயும் போல் உள்ளே வந்து நீங்கள் கீபோர்டு ஆப்ஷனுக்குள்ளே வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அண்ட் டாட் ஆப்ஷனை நீங்கள் தொட்டாலே போதும். ஜென்ரலாக யூஸ் பண்ணுற அட்டு, கமா, ஃபுல் ஸ்டாப் இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஆட் ஆன் ஆகிருக்கும். அதேமாதிரி ஒன் ஹேண்ட் மோடு வந்து நீங்கள் ரொம்ப தாராளமாலாம் கஷ்டப்பட்டுலாம் போக தேவையில்லை. இமோஜியை லாங் ப்ரெஸ் பண்ணி சைடில் இழுத்துட்டாலே போதும் ஒன் ஹேண்ட் மோடு வந்துடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்ட்ரு மோட் இருக்கு இல்லையா, இந்த என்ட்ரு கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கான நார்மலான ஆப்ஷன்ஸ் வரும். கீழே வந்து ட்ராக் பேடை வந்து நீங்கள் டபுள் தான் யூஸ் பண்ணலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாங்குவேஜும் வரும். அதே இடத்துல சைட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்பிட்வீன் லெட்டர்ஸ்குள்ளே வந்து உங்களால் வந்து போக முடியும். அதே போல் லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து உங்களால் வந்து மல்டிபிளான ஆப்ஷன்ஸ் வந்து அக்கர் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே லாங் ப்ரெஸ் பண்ணினாலே போதும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்வைப் அப் ஆகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் பல விதமான விஷயங்கள் இருக்குது. ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன்லேருந்து நீங்கள் வந்து ஜிஃப் ஆப்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கிறது தான். ஸோ இதை நான் ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிருக்கேன். இருந்தாலும் இன்னும் பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். இருந்தால் சொல்லுங்கள். ஜீபோர்டை பற்றி இன்னும் சொல்லாமா? பீட்டா வெர்ஷனில் தான் நானுமே இருக்கேன். ஸோ பீட்டா வெர்ஷனில் ஏகப்பட்ட அப்டேட்டும் வரப்போகுது. அதை பற்றி ஒரு ஸ்பெஷலான வீடியோ போடலாமா அப்படிங்கிற சொல்லுங்கள். ஆல்சோ கூகுளோட மற்ற ஆப்ஸை பற்றியும் நம்ம வந்து வீடியோ போடலான்னு இருக்கோம். எதில் வந்து நம்ம வந்து அதிகமாக கவர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு எது வந்து ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம். கண்டிப்பாக உங்களுக்காக டெடிக்கேட்டடான வீடியோ வந்து நாங்கள் மேக் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.
ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அண்ட் உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா ஜிபோர்டை வச்சு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை கற்றுக்கிட்டு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் see you again. பாய்.